ஓம் சாந்தி. 6/6/2025 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எதிர்காலத்தில் உயர்ந்த வம்சத்தில் வருவதற்கான ஆதாரம் படிப்பாகும். இந்த படிப்பின் மூலம்தான் நீங்கள் பெக்கர் டு பிரின்ஸ், அதாவது யாசிப்பவரிலிருந்து இளவரசனாக ஆக முடியும். கேள்வி: கோல்டன் ஸ்பூனின் மவுத், அதாவது வாயில் தங்க கரண்டியோடு பிறப்பது, இது 2 விதங்களில் கிடைக்கும், எப்படி? பதில்: 1 பக்தியில் தானம் புண்ணியம் செய்வதின் மூலம் கிடைக்கும். 2வது ஞானத்தில் படிப்பின் மூலம் கிடைக்கும். பக்தியில் தானம் புண்ணியம் செய்கிறார்கள் என்றால் அரச குடும்பம் அல்லது செல்வந்தர்களிடம் பிறவி எடுக்கிறார்கள். ஆனால் அது எல்லைக்குட்பட்டது. நீங்கள் ஞானத்தில் படிப்பின் மூலம் கோல்டன் ஸ்பூனின் மவுத், அதாவது வாயில் தங்க கரண்டியோடு பிறப்பீர்கள். இது எல்லையற்ற விஷயமாகும். பக்தியில் படிப்பின் மூலம் ராஜ்யம் கிடைப்பதில்லை. இங்கே யார் எந்த அளவிற்கு நல்ல முறையில் படிக்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி அடைவார்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இதற்கு ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா குறிப்பாக கட்டளையிட்டிருக்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையின் ஸ்ரீமத் புகழ் பெற்றதாக இருக்கிறது. சிவ்பாபாவை மட்டும்தான் ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்ல முடியும் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். நாம் இப்போது புதிய உலகத்திற்காக படித்து கொண்டிருக்கிறோம். புதிய உலகத்தின் பெயரே சொர்க்கம், அமரபுரி என்பதாகும். இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று சொல்கிறார்கள் என்றால் நரகவாசியாகத்தான் இருந்தார் அல்லவா? ஆனால் மனிதர்களுக்கு அந்த அளவிற்கு புத்தி இல்லை. இப்படி சிந்திப்பதற்கும் கூட புத்தி இல்லை அப்படின்றார். அதாவது சொர்க்கம், நரகம், புதிய உலகம், பழைய உலகம் என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்பதையும் தெரிந்திருக்கவில்லை. வெளி பகட்டு எவ்வளவு இருக்கிறது? அதாவது இந்த நரகத்தையே சொர்க்கம் அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு ஷோ இருக்கு அப்படின்றார். நாம் இந்த லக்ஷ்மி நாராயணன் போல் ஆகுவதற்காக வந்திருக்கிறோம். நாம் பெக்கர் டு பிரின்ஸ் ஆகிறோம். குழந்தைகளாகிய நீங்கள் சென்று படிப்பின் மூலம் மிக உயர்ந்த வம்சத்தில் பிறவி எடுக்க வேண்டும். யார் எந்த அளவிற்கு அதிகமாக படிப்பார்களோ அந்த அளவிற்கு மிக உயர்ந்த வீட்டில் பிறவி எடுப்பார்கள். ராஜாவின் வீட்டில் பிறவி எடுத்து பிறகு ராஜ்யம் செய்ய வேண்டி இருக்கும். கோல்டன் ஸ்பூனின் மவுத், அதாவது வாயில் தங்க கரண்டியுடன் பிறந்தார் என்று பாடப்பட்டிருக்கிறது. அதாவது பிறக்கும் போதே அந்த ஆத்மா பெரிய பணக்கார வீட்டில் பிறந்தது அப்படின்னா இந்த குழந்தை பிறக்கும் போதே கோல்டன் ஸ்பூனின் மவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்தி மார்க்கத்தில் கூட எந்த அளவிற்கு தானம் புண்ணியம் செய்கிறார்களோ அந்த அளவிற்கு செல்வந்தர்களின் வீட்டில் பிறவி எடுக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். யாராவது ஏதாவது கெட்ட கர்மம் செய்கிறார்கள் என்றால் பிறகு பிறவியும் அதற்கேற்றபடிதான் கிடைக்கிறது. பாபாவிடம் வருகிறார்கள். ஆனாலும் சிலருக்கு எப்படி கர்மபந்தனம் இருக்கிறது என்றால் கேட்கவே கேட்காதீர்கள். இவை அனைத்தும் கடந்த காலத்தின் கர்ம பந்தனம் ஆகும். அதாவது சிலர் ஞானத்துக்கு வந்த பிறகும் கூட பார்த்தீங்கன்னா கர்ம பந்தனம் நிறைய இருக்கு. பாபாவின் குழந்தைகளாக ஆயிருக்கிறாங்க. இருந்தாலும் சரீரத்திற்கும் நோய், பணப்பிரச்சனை, மனிதர்கள் மூலமாக பிரச்சனைகள்,
சிக்கல்கள், மன உளைச்சல்கள் இப்படி இருந்துகிட்டே இருக்கும். ஆகையில பாபா இவை அனைத்தும் கடந்த காலத்தின் கர்ம பந்தனம் அப்படின்றார். ஆகையில நிறைய முயற்சி செய்ய வேண்டியிருக்கும், தானம் புண்ணியம் நிறைய செய்ய வேண்டியிருக்கும். அப்போதான் அந்த கர்மா கழியும். இந்த லக்ஷ்மி நாராயணருக்கு எந்த கர்ம பந்தனமும் இல்லை. அங்கே இருப்பதே யோக பலத்தின் படைப்பாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் நாம் இப்போது புதிய உலகத்தில் பிறவி எடுக்கப் போகிறோம், இந்த பழைய உலகம் முடிய போகிறது என்று மிகுந்த குஷி இருக்க வேண்டும். வீடு பழையதாகிவிட்டால் புதிய வீட்டின் நினைவில் குஷி ஏற்படும் அல்லவா? உலகத்தில் அனைவரும் தேக அபிமானிகளாக இருக்கிறார்கள். நீங்கள் இப்போது ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தங்களுடைய மனநிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த பிரம்மா பாபாவும் கூட உழைக்க வேண்டி இருக்கிறது. இவர் நான் ஒன்றும் சந்நியாசி இல்லை என்று சொல்கிறார். அதாவது இல்லறத்தில் இருக்கிறவங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்க, குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்காங்க, சம்பாதிக்கணும், உற்றார் உறவினர்களுடைய தொந்தரவுகள், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு இடையில நாங்கள் பாபாவை நினைக்கிறது, ஆத்ம உணர்வில் இருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிரம்ம பாபா சொல்கிறார், நான் என்ன சன்னியாசியா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேனா? லௌகீகத்தை விட்டுட்டு வந்தேன், ஆனால் இங்கேயும் எனக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்குதானே. உங்களுக்காவது 2 குழந்தைகள் 3 குழந்தைகள், அப்படியே உறவினர்கள் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க பிஸ்னஸ்லையோ வீட்லையோ கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க. ஆனால் இத்தனை பேருக்கு இடையில் இருந்து பாபா முயற்சி செய்தார் அப்படின்னா, கர்மாதீத்த நிலை அடைஞ்சு ஃபரிஷ்தா ஆயிட்டார் அப்படின்னா, இல்லறத்தில் இருந்தும் செய்ய முடியுன்றது சொல்லிட்டு இருக்கிறார். நான் இவருக்குள் பிரவேசித்திருக்கிறேன், இவரை எப்படி தத்தெடுக்கிறேன் என்று பார்க்கிறீர்கள் அல்லவா? நீங்கள் எப்படி பிராமணர்களாக ஆகிறீர்கள் என்ற விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். மற்றவர்களுக்கு என்ன தெரியும்? நான் தூய்மையற்ற ஷரீரத்தில் வருகிறேன் என்று பாபா சுயம் அவரே கூறுகிறார். எனவே இவர் பிரஜா பிதா என்று சொல்ல முடியும். இவர் சுயமாக தூய்மையாகி விடுகிறார். எப்படி இவர் முயற்சி செய்கிறாரோ அதுபோல் நீங்களும் முயற்சி செய்து சுயமாகவே தூய்மையாகி விடுகிறீர்கள். அதாவது பிரம்மா பாபா இண்டிபெண்ட்டாக முயற்சி செய்து தூய்மையாயிட்டார். நீங்களும் இண்டிபெண்ட்டாக முயற்சி செய்து தூய்மையாகணும் அப்படின்றார். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தனக்காக முயற்சி செய்யணும். பிரம்மா பாபாவுக்கு அவர் முன்னாடி யாரும் இல்லை. ஆனால் நமக்கு எப்படி பிரம்மா முயற்சி செய்து அந்த நிலை அடைஞ்சார்ன்றது தெரியும் இல்லையா? முரளி கேட்கும் போது சங்கட்டனில் குழு உட்கார்ந்து கேட்டாலும் முயற்சி அல்லது ஆத்மா அபிமானி ஆகுவதற்கான பயிற்சி இது இண்டிவிஜுவலாக தான் செய்யணும். அதாவது தனிப்பட்ட முறையில் யாருடைய தெய்வம் இல்லாமல் நம்ம உட்காந்து முயற்சி செய்யணும். அதாவது இப்போ பாபா 8 மணி நேரம் யோகா பண்ணுங்கன்னா ட்ரை பண்ணணும். நம்முடைய ருட்டீன் ஒர்க் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கெடியூல் பண்ணி நம்ம யோகா பண்ணணும். இல்லை 108 மணி நேரம் யோகா பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 108 மணி நேரம் யோகா செய்து சார்ட்டு காட்டணும். இதெல்லாம் அவங்க செய்யலை, இவங்க செய்யலை, இல்லை ப்ரோக்ராம் வச்சாதான் பட்டி வச்சாதான் செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது. இண்டிவிஜுவல் வைஸ் இண்டிபெண்ட்டாக செய்யணுன்றார். நேரம் அருகில் வரும்போது நாலாபுறங்களிலிருந்தும் நம்முடைய பெயர் வெளிப்படும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு சொற்பொழிவாற்றினீர்கள் என்றாலே உங்களிடம் நிறைய பேர் வந்து விடுவார்கள். நம்முடைய உண்மையான தர்மம் இதுதான் என்று அனைவருக்கும் நினைவு வந்துவிடும். யார் நம்முடைய தர்மத்தினர்களாக இருப்பார்களோ அவர்கள் அனைவரும் வந்து விடுவார்கள் அல்லவா? நீங்கள் உண்மையிலும் உண்மையான பாண்டவர்கள். பாண்டவர்கள் என்றால் வழிகாட்டிகள். அவர்கள் உலகாய வழிகாட்டிகள், நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள்.
நீங்கள் இப்போது எல்லையற்ற தந்தையிடம் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் பாபாவிடம் செல்கிறோம். அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கிறது என்ற இந்த போதை உங்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். அனைவரையும் சத்கதி அடைய வைப்பதற்காக இப்போது பாபா வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள். பாபா அனைவரையும் எழுப்ப வந்திருக்கிறார். கல்லறையிலிருந்து அல்ல, காரிருளிலிருந்து எழுப்ப வந்திருக்கிறார். அதாவது எல்லாருமே அஞ்ஞான தூக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த அஞ்ஞான தூக்கத்திலிருந்து எழுப்புறதுக்காக தான் நான் வரேன். மற்றபடி கல்லறையிலிருந்து எழுப்புவதற்கு ஏதாவது கல்லறை இருக்கா என்ன அப்படின்னு கேட்குறார். காரிருளில் இருக்கிறார்கள், அவர்களை எழுப்ப வருகிறார். எந்த ஒரு விஷயத்திலும் கோபித்து கொள்ளக்கூடாது. பிராமணியிடம், அதாவது டீச்சர் சகோதரியிடம் ஒத்து போகவில்லை என்றால் பாபாவிடம் கோபித்துக் கொள்கிறார்கள். டீச்சருக்கு உங்களுக்கு ஆகலைன்னா நான் என்ன பண்ணேன், ஏன் என்கிட்ட கோச்சிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறார். அட, நீங்கள் பாபாவிடம் புத்தியோகத்தை ஈடுபடுத்துங்களேன், அவரை அன்போடு நினைவு செய்யுங்கள். பாபா உங்களை மட்டும் நினைவு செய்து செய்து நாங்கள் வீட்டிற்கு வந்து விடுவோம் என்று சொல்லுங்களேன் என்கிறார். இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எந்த விஷயத்தை பற்றியும் கவலைப்படக்கூடாது. சதா முக மலர்ச்சியில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் சிவ்பாபாவின் குழந்தைகள் என்பது நினைவிருக்க வேண்டும். பாபா நம்மை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறார். இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய நிலையை ஒரே சீரானதாக ஆக்குவதற்கு ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இந்த பழைய வீட்டிலிருந்து பற்றை நீக்கிவிட வேண்டும். வரதானம், மனன சக்தியின் மூலம், அதாவது சிந்தனை சக்தியின் மூலம் புத்தியை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். மனன சக்தி, அதாவது சிந்தனை சக்திதான் தெய்வீக புத்தியின் சத்தான உணவாகும். பக்தியில் ஜெபம் செய்கின்ற பயிற்சி இருக்கு, அதுபோல் ஞானத்தில் சிந்தனையின் சக்தி இருக்கிறது. இந்த சக்தியின் மூலம் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆகுங்கள். தினமும் அமிர்த வேளையில் தன்னுடைய ஒரு டைட்டிலை நினைவில் கொண்டு வந்து சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். சிந்தனை சக்தியின் மூலம் புத்தி சக்திசாலியாக இருக்கும். சக்திசாலியான புத்தியின் மீது மாயையின் யுத்தம் நடக்க முடியாது, எதற்கும் வசமாக முடியாது. ஏனென்றால் மாயை முதலில் வீண் எண்ணங்கள் என்ற அம்பு மூலம் தெய்வீக புத்தியை தான் பலவீனமாக ஆக்குகிறது. சிந்தனை சக்திதான் இந்த பலவீனத்திலிருந்து தப்பிப்பதற்கான சாதனம் ஆகும். ஸ்லோகன்: கட்டளைப்படி நடக்கும் குழந்தைகள்தான் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரம் ஆவார்கள். ஆசீர்வாதங்களின் பிரபாவம் உள்ளத்தை சதா திருப்தியாக வைத்துக்கொள்ளும். அவ்யக்த சமிகை: சதா ஆத்மாவை பார்க்கின்ற எல்லையற்ற பார்வையின் மூலம், சகோதர சகோதரர் என்ற சம்பந்தத்தின் உள்ளுணர்வின் மூலம் எப்படிப்பட்ட ஆத்மாவின் மீதும் சுபபாவனை வைப்பதின் பலன் அவசியம் கிடைக்கும். ஆகையால் முயற்சியில் களைப்படையாதீர்கள், மனமுடைந்து போகாதீர்கள். நிச்சய புத்தி உடையவர்களாகி
என்னுடையது என்ற சம்பந்தத்திலிருந்து விடுபட்டு அமைதி மற்றும் சக்தியின் உதவியை ஆத்மாக்களுக்கு கொடுத்து கொண்டே இருங்கள். ஓம் சாந்தி. से हो कोई मुश्किल पल में आसान हो जाए। ये पल है ऐसा जो एक पल में लाखों के भाग्य जगा जाए।